கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த ஆண்டின் என்னோடு இணைந்திருக்கிற, இந்த சேனலின் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்காய் உங்களை ஆசீர்வதிப்பார். அது கர்த்தருடைய வார்த்தை என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ஆசீர்வதித்து இதுவரையும் பத்திரமாய் பக்குவமாய் அழகாய் தோளின் மீது வைத்து சுமந்து வந்த நல்ல கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ, சந்தேகமே இல்லை, நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை உங்களுக்கு செய்து முடிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தின் ஆண்டாய் அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மகா உயர்வும் உன்னதமுமான ஆண்டாய் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி எங்கள் வாழ்க்கையிலே நடக்கும்? ஐயா, இந்த 2026 எப்படி இருக்கும்? இந்த தொடக்க முதல் முடிவு வரை இந்த ஆண்டிலே எங்களுக்கு என்ன நடக்கும்? அது எப்படி நடக்கும்? எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு எப்படியாய் இந்த நாட்களிலே காரியங்கள் நடக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு இது போன்ற கேள்விகளும் ஏக்கங்களும் ஏக்க பெருமூச்சுகளும் உண்டு. அநேகர் இதை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஆவலாய் தங்களுடைய திருச்சபைகளிலும் யூடியூப்களிலும் டிவிலையும் பல்வேறு காரியங்களிலும் இதை குறித்து அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார், இதிலே எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் என்னவெல்லாம் செய்ய சித்தமாய் இருக்கிறார் என்பனவற்றை பற்றி அறிந்து கொள்ள மக்கள் மிகவும் ஆவலாய் இருப்பது நிச்சயமான காரியம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இஸ்ரவேலாய் ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் இருக்கிற உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதிலே மாற்றமில்லை. இந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாய் அவர் மீது விசுவாசித்து அவர் நமக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமோடே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற மகிமையான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இன்னும் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு, தேவ திட்டங்களுக்கு நியமங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ, கர்த்தர் தம்முடைய வாயினால் சொல்லி அவருடைய விரல்களினால் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அவைகளெல்லாம் நிச்சயமாய் நடக்கும். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். வேதத்திலே இருக்கிற அற்புதமும் அதிசயமும் மகா மேன்மையான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள ஒரு வழிமுறை இருக்கிறது. அதற்கு ஒரு நீதி இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா மாத்திரம் போதாது, அதன் நீதியையும் தேடுவீர்களே. ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிற நீதி நியமங்கள், நியாயப்பிரமாணங்களின் அந்த அபியாசங்களை, அந்த விதிமுறைகளை நீங்கள் கைக்கொண்டு அதை தேடினீர்களே ஆனால், ராஜ்யத்தையும் நீதியையும் தேடினீர்களே ஆனால், பிறகு இவைகள் எல்லாம் நீங்க எவற்றை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ, எவற்றை விரும்புகிறீர்களோ, எவைகள் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று நம்புகிறீர்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். இதற்கெல்லாம் இருக்கிற ஒரு நீதி இருக்கிறதையா, சும்மா வெறுமனே வரப்போவதில்லை. உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் மேலாகுவீர்கள், அப்படி இப்படி என்று சொல்லுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல கண்டிஷன் இருக்கிறது, நிபந்தனை இருக்கிறது, நீதி இருக்கிறது. அந்த நீதியை கடைபிடிக்கிற, அந்த நிபந்தனைகளை, அந்த கற்பனைகளை, கட்டளைகளை கடைபிடித்து நடக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு, யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது செய்யப்படும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை.
எப்படி இருக்கும் என் வாழ்க்கை? நீங்கள் எப்படி கேட்டுக்கொள்ளுவீர்களோ அப்படியே இருக்கும். என் வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை எல்லாம் எப்படி சார் இருக்கும்? நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். ஐயா, எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் காரியங்கள் எல்லாம், என் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்கும்? நீங்கள் நினைக்கிறபடியே, நீங்கள் விசுவாசிக்கிறபடியே, நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே, கர்த்தர் உங்களுக்கு எழுதி தந்திருக்கிறபடியே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நடக்கும் என்பதை மாற்றிச் சொல்ல இந்த உலகத்திலே எந்த சாஸ்திரத்திற்கும் அதிகாரமே இல்லை. நன்றாக கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. கர்த்தர் இப்படியாய் எப்படி நீங்கள் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்ள முடியும்? ஐயா, நீங்கள் எப்படி அதிலே அந்த ஆசீர்வாதங்களிலே நிலைத்திருக்க முடியும்? எப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்? நீங்கள் எவற்றை செய்தால் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய சிநேகிதர்களாய் வாழ முடியும்? எப்பொழுது இது போன்ற மகிமையான, நம்ப முடியாத, யாரும் கிரகிக்க முடியாத எண்ணிலடங்கா அற்புதங்களும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதை நாம் தியானித்து பார்த்தோமானால் அது ஆச்சரியமும் அழகுமாயிருக்கும். மிகவும் எளிமையாயிருக்கிற இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே அபூர்வமான, ஆச்சரியமான, அதிசயமான காரியங்களை சாதிக்கும், நின்று நடத்தும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நன்றாக கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. யோவான் 15ஆம் அதிகாரம் 7 முதல் 10, 11, 14 வசனங்களை நாம் தியானித்தோமானால் நன்றாக கவனியுங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், this is wonderful. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அவ்வளவுதான். நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். Mighty God, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கர்த்தர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாகவும் லகுவாகவும் இருக்கிறது. ஐயா, அவர் சொல்ற கற்பனைகள், கட்டளைகள் எல்லாம் லகுவா இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது நுகம் போலத்தான் இருக்கும். ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது எளிமையாகவும் இனிமையாகவும் லகுவாகவும் இருக்கும் என்று கர்த்தரே சொல்லுகிறார். நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உங்கள் பிள்ளைகளுக்கானாலும் சரி, உங்களுக்கானாலும் சரி, ஐயா, உங்கள் குடும்பத்திற்கானாலும் சரி, உங்கள் வியாபாரத்தில், தொழில், உங்கள் ஊழியத்தில், எதில் இருந்தாலும் சரி. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பொழுதும் நிலைத்திருக்குமே ஆனால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது 2026 மட்டுமல்ல, இந்த சத்தியமும் இந்த தீர்க்க தரிசனமும் 2085 மாறாத சத்திய பிரமாணம். glory, ஹல்லேலூயா. இன்னும் 10ஆம் வசனத்திலே, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. பாருங்க, இந்த அற்புதமான ஆண்டவர் அவருடைய பிதாவின் அன்பிலே எப்படி நிலைத்திருந்து ஒரு தேவகுமாரனாய், அற்புதங்களின் நாயகராய், நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியாய் எப்படி உயர்த்தப்பட்டார், எப்படி அவருக்கும் அவருடைய பிதாவுக்கும் உள்ள அற்புதமான உறவு இருந்தது என்பதை கர்த்தரே சொல்லி, நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு கற்றுத்தருகிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை, அவருடைய வாக்கியங்களை, வசனங்களை கைக்கொண்டு என் பிதாவின் அன்பிலே நான் நிலைத்திருக்கிறது போல, என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நீங்க மாத்திரம் இந்த வருஷத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவீர்களே ஆனால், mighty God, கர்த்தருடைய அன்பிலும் சிநேகத்திலும் அவருடைய கிருபையிலும் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவீர்களே ஆனால் உங்களுக்கு என்ன குறையும்? அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடாது. ஐயா, நிச்சயமாய் நீங்கள் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள். உங்க காலியான பாத்திரம் நிச்சயமாய் நிரம்பி வழியும், நிரம்பி வழியும். வனாந்திரம் போல் இருக்கிற உங்கள் பாத்திரம்
பாத்திரங்களில் இருந்து, உங்கள் வாழ்க்கையில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஆறுகளாய் புறப்படும். அநேகரை ஆசீர்வதிக்கிற சேனலாய், அநேகரை ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள். கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க எப்படி என்னுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். நான் பிதாவிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னிலே நிலைத்திருக்கிற, என் அன்பிலே, என் கிருபையிலே நிலைத்திருக்கிற சாத்தியம் எது என்பதை கர்த்தர் சொல்லும் பொழுது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்போ உங்க சந்தோஷம் மைட்டி காட், தேவனுடைய கர்த்தருடைய சந்தோஷமாய் உங்களிலே நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். அதற்காகத்தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இன்னும் கர்த்தர் 14 சொல்கிறார், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களே ஆனால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். எத்தனை பேர் கர்த்தருடைய சிநேகிதராய் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய நண்பனாய், சிநேகிதனாய் வாழ முடியும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விரும்பினால் தேவனுடைய பிள்ளைகளாய், நீங்கள் விரும்பினால் தேவனுடைய நிச்சயமாய் அற்புதமும் அழகுமான மனவாட்டியாய் வாழ முடியும். நீங்கள் விரும்பினால் கர்த்தருடைய சிநேகிதர்களாக வாழ முடியும். ஹல்லேலூயா. அவைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயமாய் அவருடைய அவர் கொடுக்கிற அற்புதமான ஸ்தானத்திலே, அந்த உயர்வும் உன்னதமான ஸ்தானத்திலே நீங்கள் வாழ முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் எதிலே குறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள்? இந்த உலகத்திலே ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடாது. இந்த உலகத்திலே எந்த விதமான சிக்கல் சிரமங்களும் உங்களை அணுக முடியாது. எந்த உபத்திரமும், போராட்டம், சோதனைகளும் உங்களை நெருங்க முடியாது. எந்த ட்ரையல்ஸ் அண்ட் டெம்ப்டேஷன், என்ன சோதனைகள், சவால்கள் வந்தாலும் எல்லா சோதனைகளும் உங்களுக்கு சாதனைகளாய் மாற்றி தரப்படும். எல்லா தடைக்கற்களும் உங்களுக்கு படிக்கட்டுகளாய் மாறிவிடும். மைட்டி காட், உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு நாளிலே ஒன்று கூடி உங்கள் பட்சமாய் வருவார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்நாளிலே யோவான் 16:23-26 எழுதப்பட்டிருக்கிறது, இப்படியாய் நீங்கள் வாழுகிற, கீழ்ப்படுகிற, கர்த்தரோடு இசைந்து வாழுகிற அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். மைட்டி காட், நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. அந்நாளிலே நீங்கள் ஒன்றையும் என்னிடத்தில் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே, உண்மையாகவே உண்மையாகவே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று. அல்லேலூயா. இதை விட மேலான பாக்கியம் என்ன இருக்கிறது? அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி 1000-10,000 பேருக்கு மேலாக மகிமைப்படுத்துவார். என்னும் 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மறுபடியுமாய், அந்நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுவீர்கள், உங்களுக்காக நான் பிதாவை நான் கேட்டுக்கொள்ளுவேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அந்நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுவீர்கள், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காகவும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறவைகள் எவைகளோ அவைகளை குறித்து நான் பிதாவினிடத்திலே கேட்டுக்கொள்ளுவேன். உங்களுக்காக என் பிதாவினிடத்திலே கேட்டுக்கொள்ளுவேன் என்று உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்படின்னா என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா நான் சொல்லிடுவேன், ஐயா எங்களுக்காக அற்புதமும் அழகுமாய் பிதாவின் வலது பார்சத்திலே இருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிற இந்த நல்ல ஆண்டவர் எத்தனை அருமையானவர். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒன்றையும் குறித்து என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் ஜீவிதம் எப்படி இருக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓ மைட்டி காட், கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை நாம் கடைபிடிப்போமானால் நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் தானாய் நடக்கும். அல்லேலூயா. இதை எவரும் நமக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. ஓ க்ளோரி. இன்னும் கர்த்தர் சொல்ற அற்புதமான காரியங்களை பாருங்கள். ஏசாயா 55:8-9 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று
கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஐயா, அந்த மெஜஸ்டிக்கான அற்புதமான அதிசயமான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். நீங்கள் விரும்புகிறது, நீங்கள் கேட்கிறது, நீங்கள் வேண்டிக் கொள்ளுவது எதுவாயிருந்தாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வார். அதுதான் கர்த்தர் சொல்கிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்லையா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிறதல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க போகிற, நீங்க எதிர்பார்க்கிற வழிகள் மாதிரி நான் உங்களுக்கு வைத்திருக்கிற வழிகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்ததாய் இருக்கிறதோ, மைட்டி காட், இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா? அருமையான சகோதர சகோதரிகளே, இதை நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்களுக்காக உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை அருமையான காரியம்! பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே என் தேவன் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் என் ஊழியத்திற்கும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும், ஓ குளோரி, ஐயா, அவர் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் அத்தனையாய் உயர்வும் உன்னதமாய் இருக்கிறது என்பதிலே மாற்றமே இல்லை. சங்கீதக்காரன் இப்படியாக 103:11-12 சொல்லுகிறார், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ. பூமிக்கு வானம், நல்லா கவனிங்க, நாம இருக்கிற பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் கர்த்தருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அத்தனையாய் உயரமாய் இருக்கிறது அவருடைய கிருபை உங்களுக்கு. அது அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், ஓ, அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற, அவருடைய வார்த்தைகளை கற்பனைகளை கீழ்ப்படிந்து அவரிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இப்படியாய் கர்த்தருடைய வசனம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போலவே கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மைட்டி காட். நீங்கள் அப்படியாய் வரும் பொழுது, 1:3 சொல்லப்பட்டிருக்கிறபடி, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட அலரி செடிகளை போல விரிந்து பறந்து உயர்ந்து வளருவீர்கள். மாத்திரமல்ல, ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதிலே மாற்றமில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார். அப்படியாய் உயர்வும் உன்னதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஐயோ, ஹல்லேலூயா. உங்க உயர்வு எப்படி இருக்கும்? உங்க மேன்மை எப்படி இருக்கும்? கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் எப்படி இருக்கும்? கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிற நினைவுகள் எப்படி இருக்கிறது? பூமிக்கு, இந்த தாழ கிடக்கிற மண்ணோடு மண்ணாய் கிடக்கிற இந்த பூமிக்கு வானம், இந்த ஆகாசம் எத்தனை உயர்வாய் இருக்கிறதோ அத்தனை உயரமான உன்னதமான எண்ணங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:6-7 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால், அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகளெல்லாம் உங்களுக்கு செய்யும்படியாய், இவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாய் அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம், ஒரு கவலை இல்ல, 2 கவலை இல்ல, அதை பற்றி இல்ல, இதை பற்றி அல்ல, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். Glory to the Lamb of God. உங்க பிள்ளைகளை பற்றிய, ஐயா, உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் சொந்த ஜீவிதத்தை பற்றி, உங்கள் வாழ்க்கையை பற்றி, உங்கள் வியாபாரம், உங்கள் ஊழியம், உங்கள் தொழில், எந்த கவலையானாலும் சரி, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்துவிட்டு சமாதானமாய் இருங்கள். அவரே உங்களை, யார் விசாரிச்சாலும் விசாரிக்கலனாலும் இந்த ஆண்டவரே உங்களை விசாரிக்கிறவரானபடியினால், ஹல்லேலூயா. இன்னுமாக ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, எத்தனை பேர் நம்புறீங்க இதுதான் ஏற்ற காலம்? அருமையான தேவ பிள்ளைகளே, நம்புங்கள். வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் வாழ்க்கையிலே என்ன முடிவுகள் எடுக்கலாம்? ஐயா, நான் எப்படியா இருக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் விரும்புவதை வேண்டிக் கொள்வதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் உங்களை குறித்து விரும்பவும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் ஒருவர், உங்கள் தேற்றவாளன் உங்களோடே இருக்கிறார். நிச்சயமாய் அவர் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். அது என்னையா அவருடைய பலத்த கரம் என்று கேட்டீர்கள், அவருடைய கற்பனைகள்
வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அடங்கியிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலம் நம்புங்கள். ஏற்ற காலம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும். ஐயா, இதுதான் ஏற்ற காலம், இதுதான் ஏற்ற காலம். இது என் தேவன் எனக்கு தருகிற அனுக்கிரகத்தின் காலம். அவரே எங்களை விசுவாசித்து எங்களை நடத்தி வந்த அற்புதங்களின் தேவன். என் பிள்ளைகளுக்காய், எங்களுக்காய், என் குடும்பங்களுக்காய் அவர் இறங்குவார். எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எங்கேயும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் கிறிஸ்துவுக்குள்ளே என்று நீங்கள் நம்புங்கள். இதுவே ஏற்ற காலம் என்று நீங்கள் நம்பினால் நிச்சயமாய் இதுதான் உங்களுக்கு ஏற்ற காலம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நன்றாக கவனியுங்கள். ஏசாயா 64:4 தேவனே, மைட்டி காட், உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, ஓ க்ளோரி, என் தெய்வமே, உமக்கு காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் நீர் செய்பவைகளை, நீர் செய்ய போகிறவைகளை, செய்து கொண்டிருக்கிறவைகளை ஜனவரி 1 முதல் நீர் செய்யவும் தொடங்கவும் முடிக்கவும் வைராக்கியமாய் இறங்கினவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று எழுதப்பட்டபடியே நிச்சயமாய் என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாரோ கணித்தார்கள், யாரோ சொன்னார்கள், யாரோ இப்படி உங்களை குறித்தோ உங்கள் பிள்ளைகளை குறித்தோ உங்கள் வாழ்க்கைகளை குறித்தோ யார் என்ன சொன்னாலும் சரி, ஆனால் கர்த்தருடைய விருப்பத்தை, கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற மகிமையான மேன்மையான ஆசீர்வாதங்களை, உன்னதும் உயர்வுமான மேன்மையான வாக்குத்தத்தங்களை, கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் அவரே சொல்லுகிற அற்புதமும் அதிசயமுமான தீர்க்க தரிசனங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஒரு நாளும் விசுவாச குறைவோடு காணப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் வந்து பலிக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நீங்கள் அவரிலும் அவருடைய கர்த்தரிலும், கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கிற, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் நீதியோடும் நியாயத்தோடும் செம்மையான இருதயத்தோடும் பரிசுத்தத்தோடும் நீதிகரிப்பிலும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். மைட்டி காட், அதிலே எந்த மாற்றமும் இல்லை, அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அது 2026 மாத்திரமல்ல, 2085 ஆனாலும் அப்படித்தான் நடக்கும். இதை மாற்றி சொல்லவோ மறுத்து பேசவோ இந்த உலகத்திலே யாவருக்கும் அதிகாரமும் இல்லை, அதற்கு நீதியும் கிடையாது. ஒரு நாளும் மாறாத இந்த அற்புதமான பிரமாணங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏதோ குறுக்கு வழியிலே ஏதோ கிருபை என்று கிருபை இருக்கிறது, உண்மைதான். ஆனாலும் அந்த கிருபைகளை பெற்றுக் கொள்ளுகிற வழிமுறைகள் இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் அவிசுவாசியா இருக்கும் பொழுது கர்த்தருக்குள்ளே வருகிற சின்ன பிள்ளைகளாய் சிறு பிள்ளைகள் போல் இருக்கிற காரியங்களிலே இருக்கிற கிருபைகள் வேறு. நீங்கள் வளர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளர்ந்து வருகிற பொழுதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் இந்த கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படியாய் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஜெப வேளையிலே அற்புதமான வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் சுதந்தரித்து கொள்ள போகிற அற்புதமான காரியங்களையும் நாம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். அப்படியாய் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அதை அறிக்கையிட்டு அதை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் கற்பனைகள் கட்டளைகளாய் உங்கள் இருதயத்திலே பதிக்கப்படுகிறது போல, அவர் நன்மையாய் செய்வேன், நன்மை செய்வேன், உங்களை உயர்த்துவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களையும் கூட நீங்கள் அப்படியே நீங்கள் கடைபிடிக்க முடியும். அது உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு நிச்சயமாய் பலிக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. அநேகமாய் வருகிற ஒரு நிமிட செய்திகள், இரவு ஜபங்கள், அதிகாலை ஜபங்களிலே தவறாமல் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஆண்டின் தொடக்க நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. பயபக்தியோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், இவர்களுக்காய் நீர் வைத்திருக்கிற மகிமையின் மேன்மையுமான வாக்குத்தத்தங்களை நீரே சொல்லி நீரே கைப்பட உம்முடைய விரல்களினால் எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே எழுதி எங்களுக்கு கொடுத்த அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். உம்முடைய
உம்முடைய பிள்ளைகள் உம்மிலும் எங்கள் கர்த்தரிலும் ஐயா உம்முடைய வார்த்தைகள் எங்களிலும் நிலைத்திருக்கிற ஒரு அற்புதமான நிலவையில் எங்களை நடத்தும்படியாய் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொரு பேரையும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டு ஐயா உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் என் அன்பு சந்தோஷ சகோதரிகளின் சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கும் அந்த சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது எங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நினைக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. ஐயா எங்கள் நினைவுகளும் உம்முடைய நினைவுகளும் எங்கள் வழிகளும் உம்முடைய வழிகளும் பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்வாயிருக்கிறதோ அப்படியாய் நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளை குறித்து நீர் கொண்டிருக்கிற அற்புதமும் அதிசயமுமான திட்டங்களுக்காக ஐயா நோக்கங்களுக்காக எதிர்கால எதிர்பார்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அப்படியே தகப்பனே உமக்கு பயந்தவர்கள் மீது உம்முடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று சொன்னது போலவே என் அன்பு சகோதர சகோதரிகள் மீதும் அவருடைய பிள்ளைகளின் மீதும் உம்முடைய கிருபை பெரிதாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேத சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன்படி ஜெபித்து இந்த வருடத்தை லார்ட் உம்முடைய நன்மையினால் இந்த வருடத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டும்படியாய் இந்த வருடத்திலே இவர்கள் செல்வ வாழ்வாய் உம்மால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் விடுவிக்கப்பட்ட ஜனம் வாழும்படியாய் நீர் அவர்களை விசாரிக்கிறவராய் காணப்படுகிறபடியினால் எங்கள் கவலைகளை எல்லாம் உங்க மீது வைத்து விடுகிறோம் சுவாமி. ஏற்ற காலத்திலே கர்த்தர் எங்களை உயர்த்தும்படிக்கு ஐயா உம்முடைய சமூகத்திலே அடங்கி வந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகி கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பை இந்த நாட்களிலே நீர் திருப்புகிறீர். நன்றி செலுத்துகிறோம். சிறையிருப்புகள் திருப்பப்படுவதாக, கடன்களும் கஷ்டங்களும் மாறுவதாக, எல்லா உபத்திரவங்களும் சவால்களும் சோதனைகளும் இதோடு முடிந்து போவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார சக்திகளின் ஆளுகைகளும் இதோடு நின்று போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுமாய் இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஐயா உம்முடைய பிள்ளைகள் லார்ட் யார் யாருக்கு மேன்மையும் மகிமையுமான காரியங்களை எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ அவர்களுக்கு நல்ல வேலைகளும் நல்ல ஜாப் ஆர்டர்ஸும் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதிலே ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு நல்ல இடங்களிலே ஊழியங்களை, நல்ல இடங்களிலே வேலைகளை, நல்ல இடங்களிலும் தேசங்களிலும் அதற்கு ஏற்ற விசாக்களை, நல்ல வேலைகளை லார்ட் நீங்க கொடுக்கும்படியாய் உங்க மகிமையின் கரம் அசைக்கப்படும்படியாய் தேவனுடைய வல்லமையுள்ள புயத்தை அசைத்து கர்த்தருடைய அதிசயங்களை செய்கிற கரத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வெளிநாடுகளிலும் இருந்து கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு குடும்ப பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், பண நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகள் எங்கும் எங்கேயும் இருக்கிறார்கள். ஐயா துயரத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இந்த நாளிலே அவர்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், இந்த நாளிலே ஒரு நல்ல செய்திகள் வரும்படியாய், இந்த ஆண்டின் தொடக்க காலத்திலே நல்ல காரியங்கள் தொடங்கும்படியாய் நீர் வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற நல்ல தேவன் அப்படியே செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்க கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய், திருமணமாகாத பிள்ளைகளுக்காக என் தெய்வமே இந்த ஆண்டிலே திருமணங்கள் நடக்கும்படியாய், ஐயா மறுவாழ்வுக்காக காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்கு மறுவாழ்வுகள் உண்டாகும்படியாய், உடைந்த திருமணங்கள் ஒன்று சேரும்படியாய் ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். வெகு காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஓ லார்ட் அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவங்கள் நீங்கி ஐயா இவர்கள் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டாய் மாறும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஏற்ற கிருபைகளை செய்யும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் வியாபாரத்தில் எங்கே எங்கே, வேலையில் எங்கே எங்கே, கையின் பிரயாசங்களில் எங்கே எங்கே தோற்று தேக்க நிலையிலே முன்னேற முடியாமல் நின்று கொண்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகட்டும், அங்கே இருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மறுமலர்ச்சி என் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்
நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீங்கள் சொன்ன நல்ல காரியங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நடக்கும்படியாய், உறுதியாய் நடக்கும்படியாய் ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொழிலோ ஊழியமோ ஐயா உமக்காக நிற்கிற தேவ பிள்ளைகளுக்கோ, அவருடைய பிள்ளைகளுக்கோ, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கோ ஓ கர்த்தர் செய்ய நினைத்து வைத்திருக்கிற ஓ பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்வாய் இருக்கிறதோ அத்தனை பெரிதாய் உம்முடைய கிருபை அவர்கள் மீது இருக்கும் என்று சொன்னீரே. நீங்க வைத்திருக்கிற திட்டங்கள், இவர்கள் வேலையை குறித்து, படிப்பை குறித்து ஐயா, வெளிநாட்டு பிரயாணங்களை குறித்து, திருமணத்தை குறித்து, திருமண வாழ்க்கையிலே ஒற்றுமை, மகிமை, வேலையில் தொழிலில் மேன்மைகளும் மகிமைகளை குறித்து ஓ பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்வாய் இருக்கிறதோ அத்தனை உயர்வும் உன்னதமுமான நோக்கங்களை, எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை, ஆசைகளை என் அன்பு சகோதரிகள் மீதும் அவருடைய பிள்ளைகளின் மீதும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் மீதும் நீர் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்தவர்களை பெருக பண்ணுவீராக. என் தெய்வமே, இந்த நல்ல நாளிலே ஆதியாகமம் 12:2-3 சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளை எங்கள் பிள்ளைகளின் மீது, என் அன்பு சகோதர சகோதரிகளின் மீது நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். அவைகள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும்படியாய் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேறட்டும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஐயா, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமோடே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே, நீங்க சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் அப்பா விசுவாசிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இந்த நல்ல வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேற்றி தரும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தத்திற்கும் உம்முடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இன்று என் தேவனாகி கர்த்தர் நீங்க செய்ய நினைக்கிற அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை நிறைவாய் செய்யும்படியாய், இவர்கள் பட்டணத்திலும் ஐயா பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய், இவர்கள் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கமும் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, இவர்களுடைய கூடையும் மாப்பு செய்கிற இவர்கள் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய், வருகையிலும் போகையிலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் ஓ இவர்கள் எங்கே எங்கே புறப்பட்டு சென்றிருக்கிறார்களோ, எந்த எந்த பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஐயா, பட்டணத்திலும் உள்ளேயும் வெளியேயும் இவர்களுக்கு ஆசீர்வாதம், போகையிலும் வருகையிலும் என் தேவனாகி கர்த்தருடைய ஓ அனுக்கிரகம் ஆசீர்வாதம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் நீரே ஒரு வழியாய் வருகிறவர்களை எல்லாம் 7 வழியாய் சிதறி போக செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் தினங்களிலேயே இவர்கள் இன்று இப்பொழுது வரை காண்கிற எந்த எகிப்தியனையும் சத்துருவையும் இனிமேலும் காணாதபடி மொத்தமாய் அவர்கள் சங்கரிக்கப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். என் தெய்வமே, நீரும் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டிருக்கிற ஐயா, உம்முடைய வழிகளில் நடக்கிற பிள்ளைகளை ஓ கர்த்தர் நீங்க ஆணையிட்டபடியே அவர்களை உங்களுக்கு அப்பா உமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன் என்று சொன்னதோடு, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் இவர்களுக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு இவர்களுக்கு பயப்படுவார்கள் என்று சொன்னீங்களே சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகி கர்த்தர் அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உம்முடைய பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய நாமம், அப்பொழுது கர்த்தருடைய நாமம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் தரிப்பிக்கப்பட்டது என்று இவர்கள் ஊரார் உறவினர்கள் உற்றார் உறவுகள் எல்லோரும் உலகத்தார் பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு உமக்கு பயப்படுவார்கள் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஐயா நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளுமாய் எந்த எந்த பிரச்சனைகளிலே இருக்கிறார்களோ அங்கே இருந்து ஒரு விடுதலை இந்த நாட்களிலே உண்டாகட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகள் எந்த எந்த தேசத்திலே எந்த எந்த
பட்டணத்திலே யார் யாருடைய வீட்டிலே எந்த காரணத்தினால் அடைபட்டு சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, எங்கே அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ, அந்த அன்பு தேவ பிள்ளைகளை எல்லாம் என் தேவனாகி கர்த்தர் கண்ணோக்கமாய் இருந்து ஒரு எஸ்தருக்கு கொடுத்த ராஜ மேன்மையை போல் உம்முடைய பிள்ளைகளுக்கு ராஜ மேன்மையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, சுற்றத்தாரால் உறவினர்களால் கைவிடப்பட்டவர்கள், பொய்க்குற்றம் சாட்டப்பட்டவர்கள், தூக்கி எறியப்பட்டவர்கள், வெளியே வரவே முடியாத சிக்கல்களிலும் சிரமங்களிலும் அகப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் என் இயேசுவின் நாமத்தினாலே யோசேப்பை போன்று அவர்கள் எங்கே அடைபட்டு இருந்தாலும் சரி, எங்கே அவர்கள் நெருக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த இரும்பு கம்பி போன்ற இரும்பு திரைகளுக்குள்ளே என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் இருந்தாலும் சரி, அங்கே இருந்து அந்த சிறையிருப்பின் மைதானத்தில் இருந்து ஒரு சிங்காசனம் வரும்படியாய், அங்கே இருந்து ஒரு சிங்கார மாளிகை வரும்படியாய், அந்த சாம்பலுக்கு பதிலாய் ஒரு சிங்காரம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ ஃபாதர், in the mighty and holy name of Jesus, இன்றே இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கே இருந்து ஒருவேளை தானியேலை போன்று பிடித்து வரப்பட்டவர்களாய், பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களாய், யார் வீட்டிலோ, எந்த பட்டணத்திலோ, எந்த தேசத்திலோ, எந்த காரணத்தினாலோ, திருமணம் அல்லது தத்தெடுப்பு அல்லது வியாபாரம் அல்லது தொழில் அல்லது கான்ட்ராக்ட் அல்லது எந்த ஒப்பந்தம், எங்கே இவர்கள் சிறைப்பட்டு போனார்களோ அங்கே இருந்து ஒரு சிங்காரம் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் ராஜாக்களோட பேசும்படியாய், பேச வேண்டிய நபர்களோட பேசும்படியாய், ஐயா, நினைவுபடுத்த வேண்டிய நபர்களை நினைவுபடுத்தும்படியாய், தூக்கத்தில் பலரை எழுப்பும்படியாய், இந்த பிள்ளைகளுக்கு எப்படி தானியேலுக்கு ராஜ சமூகங்களில் இருந்து ராஜாக்கள் மாறினாலும் தானியேல் மீது வைத்திருந்த ராஜ தெய்வீக கிருபை மாறவில்லையே, அது போலவே இந்த பிள்ளைகளுக்காய் ராஜ சமூகங்களில் இருந்து, மேன்மையான இடங்களில் இருந்து, உயர்வும் உன்னதமுமான இடங்களில் இருந்து, கர்த்தாவே நீர் வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தங்களில் இருந்து ராஜ மேன்மை வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் தெய்வமே, உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தட்டும் என்றே சாலமோனுக்கு கொடுத்தது போன்ற எங்கள் பிள்ளைகளுக்கு சகல ஞானத்திலும் புத்தியிலும் விவேகத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் இவர்கள் வளர்ந்து வாழ்ந்து பெருகும்படியான தேவ தயவு உண்டாகட்டும். அப்பா, நீங்க சொன்னது போலவே தாவீதுக்கு அருளின நிச்சயமான நித்தியமான கிருபைகளினால் உங்களை நிரப்புவேன் என்று சொன்னீங்களே சுவாமி. ஐயா, நித்திய கிருபைகளை உங்களுக்கும் அளிப்பேன் என்று சொன்னீங்களே, அந்த தாவீதுக்கு கொடுத்த ராஜமேன்மையை, மகிமையும் உயர்வுமான அந்த ஒப்பற்ற ஸ்லாக்கியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் தாவீதின் குமாரனே, ஐயா, உம்முடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த மகிமையும் மகத்துவமான அற்புதங்களை, அதிசயங்களை, ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்காய் செய்யும்படியாய், இவர்களை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்யும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளுமாய் இந்த நாட்களிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம், தெய்வீக கிருபை இவர்கள் ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஐயா, நீங்க சொன்னது போலவே இவர்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக. இவர்கள் பெயரை எங்கே இவர்கள் பெயர் இல்லாதவர்கள் போன்று அற்பமாகவும் குப்பையாகவும் எண்ணப்பட்டார்களோ, எங்கே சின்னவராய் சிறியவராய் அற்பமாய் கேவலமாய் மதிக்கப்பட்டார்களோ, அங்கே இருந்து என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்தின்படியே அவர் சின்னவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து தூக்கி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைப்பார் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் எங்கள் சகோதர சகோதரிகள் மீதும், ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் பலிக்கட்டும் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் குரூப்புகள் மூலமாகவும் ஷேர் பண்ணுகிற அன்பு சகோதர சகோதரிகளினுடைய விரல்கள் எல்லாம், அவர்கள் கையிட்டு செய்கிற கையின் பிரயாசங்கள் எல்லாம்
நூறத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மகிமையான மேன்மையான கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஜெப வேளையிலே கர்த்தர் லார்ட், நீங்கள் இந்த தேதியில் இருந்து நடக்க போகிற மகிமையான காரியங்கள் தொடங்கட்டும் தொடங்கட்டும். ஏற்ற காலத்திலே எங்கள் தேசத்திலே மழை பெய்யட்டும். இவர்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் என் தெய்வமே உமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பீராக. இவர்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் இவர்கள் ஒருபோதும் கடன் வாங்காதவர்களாய் என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். கர்த்தர் நிச்சயமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர். இது எங்களுடைய வாக்குத்தத்தம் அல்ல, இது எங்களுடைய வார்த்தைகள் அல்ல. இதிலே சொல்லப்பட்ட தேவ வசனங்கள் எல்லாம் உம்முடைய என்றென்றும் மாறாத, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத, மகிமை குன்றாத, ஒரு நாளும் மாறி போகாத, தொற்று போகாத ஐயா அற்புதமும் அதிசயமான ஜீவனுள்ள தேவ வார்த்தைகள் இவைகள் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே உறுதியாய் பலிக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரர்களுடைய கண்கள் எஜமானுடைய கரங்களையே நோக்கி இருக்குமா போலவும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டிலே ஓ லார்ட், நீர் எங்களுக்கு நீதி செய்யும் வரைக்கும், இரக்கம் பாராட்டும் வரைக்கும், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் இரக்கம் பாராட்டும் வரைக்கும் உம்முடைய கிருபாசன தண்டையே நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியே சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றும்படியாய் இவர்கள் வாழ்க்கையிலே அந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் வந்து பலிக்கும்படியாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஐயா உம்முடைய நீதியையும் தேடி தேவ சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பிறகு இவைகள் எல்லாம் அவர்கள் விரும்பிய வேண்டிக் கொள்ளுகிற கேட்டுக்கொள்ளுகிற எல்லாம் கூட கொடுக்கப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.